மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சுட்டு 2 வருடம் கழிச்சு தான் திமுகவே கடந்த ஆட்சியில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் எல்லாத்தையும் போய் பண்ணுங்க 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 பண்ணுங்கன்னு போட்டு எடுத்தோடனே இன்னைக்கு சட்டசபையில் தெரிக்க விட்டாப்புல சிஎம் விஜய். 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் அது வந்து ஒரு உள்ளூர் செய்தியாக கூட அது வந்து பதிவு செய்யப்படலை. ஆனால் நான் பரந்தூருக்கு போக போகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்பின போது, நீலாங்கரை வீட்டிலேருந்து கிளம்பின போது அந்த பரந்தூரை போய் சேர்ந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு. வருகிற பொங்கல் தினத்திலேருந்து 6 சிலிண்டர், அதுக்கும் வந்து என்னென்னா வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபா வருமானம் உள்ளவர்களுக்கு சிலிண்டர் கொடுத்தாச்சு. மாநகர பேருந்துலேயே எல்எஸ்எஸ்ஸு, அப்புறம் டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு இதெல்லாம் ஏற முடியாது. ஏசி பஸ்ஸு இதெல்லாம் பயணம் பண்ணலாம். இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்னென்னா பரந்தூர் விமான நிலையம் அங்கே வராதுன்ட்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. டிவிகே வந்து அரசியல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளை பார்த்துட்டு எதிர்க்கட்சியினர் சில பேர்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் இதெல்லாம் வந்து இன்னும் சில காலகட்டங்களில் கண்டிப்பாக இது செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி அளிச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அருமையான ஒரு கேள்வி. உண்மையாகவே வந்து ஒரு தேர்தல் சமயத்தில் தேர்தல் வாக்குறுதிகளாக எல்லா கட்சிகளும் கொடுப்பாங்க. அது பல தேர்தல் வாக்குறுதிகள் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் முரணாக கூட சில சமயம் இருக்கும். அது ஏன்பா இதெல்லாம் செய்ய முடியுமாப்பா? உதாரணத்துக்கு சும்மா ஒரு கிண்டலுக்கு சொல்கிறதா இருந்தால், இங்கே இருக்கிற பாதி பேரை நிலாவுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு அதை நம்ப மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா தான். ஆனால் விஜய் தாவேகா கட்சியினுடைய தலைவராக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் வந்து ரைட்டு, ஒரு நியாயமான வாக்குறுதியாக தான் இருந்தது. அதே வேளையில் பலருடைய கணிப்பு எப்படின்னா, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அது திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள், உதிரி கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தாவேகா ஜெயிக்காதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னா மிஞ்சி போனால் விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார், பெரம்பூர்லேயோ திருச்சி கிழக்கிலையோ ஜெயிப்பார் ஏதோ ஒரு தொகுதியில் அப்படின்னு தான் அவங்க கணிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு வெற்றி, வரலாறு காணாத வெற்றி. நான் திரும்ப சொல்கிறதுன்னா, ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் 1,72,00,000 பேர், 1.25 கோடி பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்போது இது யாராலையும் நம்ப முடியல. அந்த நம்ப முடியாமல் ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைத்த ஒரே வாரத்துக்குள்ள நீங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலையே. ஒரே வாரத்தில், ஒரு 10 நாளில், ஒரு 5 நாளில். ஐயா டைம் கொடுங்க, ஒவ்வொன்றா தாங்க நிறைவேற்ற முடியும். மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சுட்டு 2 வருடம் கழிச்சு தான் திமுகவே கடந்த ஆட்சியில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் எல்லாத்தையும் போய் பண்ணுங்க 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 பண்ணுங்கன்னு போட்டு எடுத்தோடனே இன்றைக்கி சட்டசபையில் தெரிக்க விட்டாப்புல சிஎம் விஜய். குறிப்பாக உங்களால் 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? ஏங்க இப்படி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்குறீங்க? இன்றைக்கி ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கே, ஒரு சிலிண்டர் வர்றதுக்கே நாங்கள் ரோட்டுக்கும் இந்த இது சிலிண்டர் வண்டி தள்ளிட்டு வராங்கிற அவரையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வேலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பாட்டு 6 சிலிண்டர்னு அடிச்சு விட்டு போயிட்டீங்கன்னு அதுக்கும் சொல்லியாச்சு. வருகிற பொங்கல் தினத்துலேருந்து 6 சிலிண்டர், அதுக்கும் வந்து என்னென்னா வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபா வருமானம் உள்ளவர்களுக்கு சிலிண்டர் கொடுத்தாச்சு. சரி, போன ஆட்சியில் விடியல் பயணம், எல்லா மாநகர பேருந்துகள்லையும் பெண்கள் வந்து இலவசமாக பயணம் பண்ணலாம். மாநகர பேருந்து அதுலேயும் வந்து ஒயிட் போர்டில் தாவேகா அரசு என்ன சொன்னாங்க, எல்லா பேருந்துலேயும் கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நீங்கள் எந்த பேரில் இருந்தவங்களும் மகளிர் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு. இது எப்படிங்க சாத்தியம்? எவ்வளோ 1000 கோடி இதனால் இதுவாகும்? இதெல்லாம் சும்மா வந்து வாய்க்கு வச்சது விஜய் அடிச்சு விட்டு போனாப்புல அப்படின்னு. இப்போ முதல் கட்டமாக என்ன அவங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநகர பேருந்துலேயே எல்எஸ்எஸ்ஸு, அப்புறம் டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு இதெல்லாம் ஏற முடியாது. ஏசி பஸ்ஸு இதெல்லாம் பயணம் பண்ணலாம். அப்புறம் மாவட்ட ரீதியாக சில பேருந்துகளில் மகளிர் பயணம் எல்லாம், குறிப்பாக மலைப்பகுதிகளில் கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு இந்த மலை பகுதியில் உள்ள கொல்லிமலை, இந்த மலைப்பகுதியில் உள்ளவர்கள் வந்து பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம். இது ஒவ்வொரு திட்டமாக இதை வந்து கொண்டு வந்து இனிமேல் தான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இதையும் வரவேற்றுட்டாங்க. இதே பண்ணியாச்சு. இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்னென்னா, பரந்தூர் விமான நிலையம் அங்கே வராதுங்கன்னு. காரணம், நீங்கள் பரந்தூரில் அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்ன காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த ஊர் மக்கள், அந்த பகுதியை சார்ந்த மக்கள், கிட்டத்தட்ட எத்தனை பஞ்சாயத்துன்னு தெரில, அத்தனை பஞ்சாயத்து மக்களும் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தாங்க. உண்ணாவிரதம் 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் அது வந்து ஒரு உள்ளூர் செய்தியாக கூட அதை வந்து
பதிவு செய்யப்படலை. அது ஒரு உள்ளூர் மாவட்ட செய்தியாக இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம்னு வச்சுக்கோங்க. அந்த செய்தித்தாள்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன பிட்டாக தான் வரும். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அந்த கிராம மக்கள் 54வது நாட்களாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு அரசியல் தலைவர்கள் அங்கே போகும்போது அது ஒரு செய்தியாக, ஒரு நாளுக்கால செய்தியாக வரும். ஆனால் நான் பரந்தூருக்கு போகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்பின போது, நீலாங்கரை வீட்டிலேருந்து கிளம்பின போது, அந்த பரந்தூரை போய் சேர்ந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு. அவர் வந்து வேனில் நின்று பேசிட்டாரு, இறங்கி பேசலை, எழுதின்னு வந்ததை படிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த மக்கள் வந்து கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க, அங்கே போய் ஒவ்வொரு மக்களாக அவர் சந்திக்கலை. ஏங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடுச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போலீஸார் பேரிகார்ட் போட்டு தடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் அனுமதி அந்த போயிட்டு வரத்துக்கே. வந்து வேறு மாவட்டம், ஏன்னா பக்கத்தில் வேலூர் மாவட்டம், அதுக்கு பக்கத்தில் பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டம், இந்த பக்கம் சென்னை, இப்படியே அந்த பக்கத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் அனுமதி கிடையாது. அது பக்கத்து ஊராக கூட ஒரு மாவட்டம், அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கே அவ்வளோ பெரிய கூட்டம்னு அது தேசிய ஊடகங்களில் நேஷ்னல் நியூஸாக அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அதே போல் விக்கிரவாண்டி மாநாட்டில் தீர்மானங்கள் போட்ட பொழுது அதனுடைய முக்கிய தீர்மானமாக பரந்தூரில் விமான நிலையம் வரவே வராதுங்க. அப்போ விமான நிலையம் வரத்தை வந்து தாவேக அரசு எதிர்க்கிறதா, விமான நிலையம் வரத்தை அவங்க விரும்பலையான்னா அதுக்கான அர்த்தம் கிடையாது. அதை இப்போ வந்து தவறாக ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெருவாரியான நிலங்கள் விவசாய நிலங்கள், இன்றைக்கி விவசாயியுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. திரும்ப சொல்கிறதுனா, அவர்கள் சேத்தில் கால வைத்தால் தான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியும். அந்த பெருவாரியான விவசாய நிலங்கள்னு நீங்கள் ஏன் கையகப்படுத்துறீங்க? அதை தாண்டி எவ்வளோ கரம நிலம் இருக்குது, வந்து மானாவாரி நிலம் இருக்குது, புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறது பெருவாரியான. அந்த பகுதியில் பார்த்துட்டு அங்கே விமான நிலையம் வரதுக்கான இடங்களை நம்ம தேர்வு செய்யும் அப்படின்னு விட்டாச்சு. இன்றைக்கி சட்டசபையிலிருந்து திமுகவினர், ஏங்க உங்கள் தலைவர் வந்து 3 மணி நேரமாக கழிவறையில் இருந்தார் அப்படின்றதுக்கு அதுக்கு கூட கோவப்படல. இன்றைக்கி சட்டசட்டன்னு வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் பூந்தமல்லி தாண்டி, ஏன்னா பரந்தூர் வந்து காஞ்சிபுரம் தாண்டி தக்கோலத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில் இருக்கிற ஊர். அது வழியேற நீங்கள் போய் நான் யாராவது போய் பாருங்களேன். விமான நிலையத்துக்கு மிக அருகில், விமான நிலையத்துக்கு பக்கத்தில், விமான நிலையத்து ஓடுபாதையில் அவ்வளோ பேரும் ஃப்ளாட்டு. நீங்கள் அந்த ஊரில் கையகப்படுத்தின நிலத்தை தாண்டி ரியல் எஸ்டேட்காரர்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் கையகப்படுத்தின வாங்கின நிலங்கள், அவ்வளோ நிலங்கள் வந்து இப்போ அவங்கெல்லாம் முடிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபா விற்றுருந்துன்னா இப்போ விமான நிலையம் வரப்போகுதுன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் இல்லை. விமான நிலையம் வந்து அந்த இடம் டெவலப் ஆகும். ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 3000 ரூபா சொல்கிறாங்கன்னா வாங்கிட்டா, வாங்கி போடுறா, இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. வந்த பிறகு நம்ம வீடு கட்டிக்கலாம், கடை கட்டிக்கலாம், டெவலப். நீங்கள் பெங்களூரை தாண்டி புறநகர் பகுதியில் தான் பெங்களூர் விமான நிலையம் இருக்குது, கெம்பகோடா விமான நிலையம். ஆனால் அந்த புறநகர் பகுதி அவ்வளோ டெவலப் ஆகி போச்சு. பெரிய அளவில் வந்து பில்டிங் கட்டிட்டாங்க. அங்கே போய் இங்கே இடம் கிடையாது. ஹைதராபாத்தில் இருந்து தள்ளி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஹைதராபாத் விமான நிலையத்திலேருந்து நீங்கள் ஹைதராபாத் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த பகுதி பூரா காடாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ பெரிய டெவலப் ஆகி போச்சு. இப்போ என்னென்னா, தாவேக அரசு நாங்கள் விமான நிலையம் வர்றதுக்கு நாங்கள் அதை தடுக்கலை, நாங்கள் அதற்கான ஒரு மாற்று இடத்த நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம், இந்த இடம் வேணான்ட்டாங்க. ஏன்னா ஒரு நகரம், ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒரு சர்வதேச விமான நிலையங்கள் வந்தாகணும். இப்போ சென்னை மாதிரியான ஒரு பகுதியில் வந்து சென்னை சுற்றுப்புற இதில் வந்து தொழில் முதலீடு செய்கிறதுக்காக சர்வதேச நிறுவனங்கள் வரும்பொழுது அவங்க வர்றதுக்கு ஒரு விமான நிலையம் சாத்தியமாக இருக்கணும். மீனம்பாக்கம் விமான நிலையம் ரொம்ப சின்ன, அந்த காலத்தில் அது பெரிய விமான நிலையம். நீங்கள் ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் தான் பெரிய விமானம், சவுத் இந்தியாவிலே அதுதான். ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் அங்கே இறக்க முடியல, இடம் இல்லை. அதையும் வந்து இன்றைக்கி சிஎம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த முனையத்தினுடைய இன்னொரு பகுதியை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதனுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, விமான நிலையத்தினுடைய பின்பகுதியில் கவுல் பஜார், கரகம்பாக்கம், தரப்பாக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர், இந்த மாதிரியான பகுதிகள்லாம் வருது. இன்னும் கேட்டால் கவுல் பஜார் இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஒரு விமான நிலையத்தில் மிக நெருக்கமாக உள்ள ஒரு ஊர். அங்கே இதுக்கு முன்னாடி நான் ஒரு 20 வருஷம் நான் செய்தித்தாள்களில் படித்தது தான். வந்து இந்த பிரிட்டிஷ் ஏர்பஸ்லாம் வந்து விமானம் இறங்கும் பொழுது அங்குள்ள வீடுகளில் விரிசல் ஏற்படுகிறது, அந்த சத்தத்தில், அந்த அதிர்வில் அப்படின் போது அதை நிறுத்தினாங்க. இப்போ கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கனெக்டிங் ஃப்ளைட்டுகள் நேரடியாக வரணும். அவன் ஏறினானா, லண்டனில் ஏறினானா நம்ம சென்னைக்கா நேரடியாக அங்கே போய் இறங்குப்பா, கலிஃபோர்னியாவில் ஏறினானா நேராக இங்கே இறங்கு அப்படின் போது அதுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் வரணும். அதுக்கு நாங்கள் கொண்டு வருவோம், அதற்கான இடம் நாங்கள் பார்த்து தேர்வு பண்ணி மத்திய அரசு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்.
பரந்தூர் விமான நிலையம் வர்றதற்கு அங்கே இருக்கிற மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ வந்து திமுக அரசு தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க ஏன் இப்போ எடுத்த சிஎம் விஜய் எடுத்த முடிவு அவங்க ஏன் எடுக்கல சார்? என்ன காரணம்? அவங்க என்னென்னா, அப்போ எடுத்த முடிவுன்னா, நாங்கள் வந்து வேறு இடமே இல்லை. நாங்கள் வந்து திருப்பூரூரில் போய் தேர்வு பண்ணோம். தேர்வு பண்ணோன்னே இதை விட அதிகமான விவசாய நிலங்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்டம் பண்ணார். அப்புறம் இன்னொரு ஊரை வந்து அதே ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இது பண்ணோம். அங்கே விளைநிலங்கள் இருக்குதுன்னு அங்கே இது பண்ணியாச்சு. அதன் பிறகு செய்யார் செப்காட் பக்கத்தில் மாங்கால்ன்ற ஒரு ஊரில் அங்கே வந்து முடிவு பண்ணாங்க அந்த இடம். ஆனால் அந்த ஊருக்கும் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கும் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், ரொம்ப லாங்கு. ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும். அதாவது வந்து சாலை வசதியும் செய்யறதுக்கு நிறைய உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஏரி குளம் இதெல்லாம் வருது வந்து சாலை போடும்போது வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ எந்த இடத்துக்கு போடுவாங்கன்னா கடைசியாக நாங்கள் வந்து பரந்தூர் தான் அது சரியான இது, தமிழக அரசு முடிவு பண்ணியாச்சு, மத்திய அரசுக்கிட்ட இது ஒப்படைக்க போகிறோம், இடத்த நாங்கள் வந்து தேர்வு பண்ணிட்டும் போது அந்த மக்கள் என்னன்னா, ஏங்க இதில் பூரா விவசாய நிலங்க வந்து இதை நம்பி தாங்க நாங்கள் இருக்கிறோன்னும் போது அதை போராடிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய்கிட்டே அதை தான் ஒரு கோரிக்கையாக அப்போ தலைவராக இருக்கும்போது வச்சாங்க. இப்போ வந்தாச்சு, அது மாற்று ஏற்பாடு பண்ண போகிறோம், கிடையாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னாலுமே திமுக காரங்க உள்ளீடு வந்து நிறைய இருக்குன்னு வந்து பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. இப்போ திமுக வெளிநடப்பு செய்ததுக்கான காரணம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அதை தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் உங்கள் தலைவரை பற்றிலாம் பேசும்போதெல்லாம் வெளிநடப்பு பண்ணல, பரந்தூர் விமான நிலையம் வரல அப்படின்போது நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெரும்பாலும் வந்து அது திமுக அதிமுக வந்தால் கூட ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய இது. ரியல் எஸ்டேட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரசியல் தலையீடுகள் உள்ளது வந்து. இப்போ கூட நிறைய ரியல் எஸ்டேட் பேர்கள்லாம் இருக்குது, அதுக்கு எந்த வித ஆதாரம் இல்லை. ஆனால் பத்திரிகை செய்திகள் வந்தது தொடர்ச்சியாக இருக்குது. இவங்களும் இருக்காங்க வந்து. இன்றைக்கி நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க பெருமளவில் அப்படின்னா அரசியல் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணவே முடியாது. கடந்த ஆட்சி காலத்தில் அது சாத்தியமே இல்லைன்ட்டு தான் இருந்தது வந்து. அப்படிலாம் இருந்தது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்ட்டு பரவலாக மக்களே பதிவு செய்துட்டு இருக்காங்க. நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இன்றைக்கி சோஷியல் மீடியாவை மக்கள் மிக சரியாக கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் வந்து. நீங்கள் முன்ன மாதிரி ஏமாற்றவே முடியாதுங்க. ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்களில் வருகிற செய்தி மட்டும்தான் மக்களிடம் போய் சேரும். இல்லைன்னா வானொலி வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அதுக்கப்புறம் தான் டிவி வந்தது. டிவியும் தூர்தர்ஷனும் அரசாங்கத்துடைய பண்ணல. எதை எடிட் பண்ணணும், எதை நியூஸை கொடுக்கணும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. செய்தித்தாள்லேயும் அப்படி தான். நீங்கள் வந்து சில செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்களே ஃபோன் பண்ணுவாங்க அந்த செய்தி. இப்போ ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு, ஏங்க இந்த செய்தியை வந்து போடாதீங்க, இதை கொஞ்சம் எடிட் பண்ணிவிடுங்க அப்படின்வாங்க. அதன் பிறகு புலனாய்வு பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சிது. ஜூனியர் விடன், ரிப்போர்ட்டர், நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள் வந்த பிறகு என்ன ஆகிப்போச்சு, புலனாய்வு பத்திரிகைகள் அதை நியூஸ் ஆங்கிளை வந்து ஃபியூச்சர் ஆங்கிளாக அதை மாற்றினாங்க வந்து. அப்போ வந்து இதுவாச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. எல்லாமே அவன் இன்டர்நேஷ்னல் செய்தி வரைக்கும் பார்க்குறான். நீங்கள் மக்களை வந்து எந்த விதத்தில் ஏமாற்றவே முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் அந்த கருத்தை பதிவு போடுறான், அதுதான் உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சிஎம் அவர்கள் அறிவித்த இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த ஒசூர் விமான நிலையத்தை நம்ம இழந்தோம், அது மாதிரி வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து நம்ம வந்து இல்லை அப்படின்னாக்கா கடுமையாக வந்து தொழில் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இது எப்படி சார்? இல்லை பாருங்கள், இது வந்து அவர் வந்து சிஎம் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, விமான நிலையமே சுத்தமாக வராதுன்னு சொல்லலை, வந்து பரந்தூர் வேணாங்கன்றார் அவர். பரந்தூர் வேணாங்க, மாற்று ஏற்பாடு, மாற்று இடம் தேர்வு செய்யப்படும், நாங்கள் தேர்வு செஞ்சுக்கூடும். அதாவது என்னென்னா, ஒரு விமான நிலையம் வருதுன்னா மாநில அரசு இடத்த வந்து அவங்க வந்து கொடுக்கணும், இந்த இடங்கள் கையகப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கான இழப்பீட்டு தொகையை வந்து மத்திய அரசு கொடுக்கும். மத்திய அரசு அந்த விமான நிலையத்தை கட்டிடும். ஒசூரில் நான் அந்த விமான நிலையம் வராமல் போச்சு அப்படின்னா பெங்களூரில் புயோ முறைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பெங்களூரில் அவ்வளோ பெரிய விமான நிலையங்க வந்து கெம்பகோடா விமான நிலையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச விமான நிலையம். உள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா அப்போ என்ன, ஒசூரில் வந்தால் பூரா பேர் இங்கே வந்துடுவான். வந்து ஒசூருக்கும் பெங்களூருக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. வந்து ஏற்கனவே பெங்களூர் டிராஃபிக்கில் தத்தளிக்குது, ஒசூர் பக்கத்திலே இருக்குது. இதனால் இந்த விமான நிலையம் அடி வாங்கும், பெங்களூருக்கு வர பயணிகள் வந்து குறைவாங்கன்றதுக்காக அங்கே போராடி அங்கே விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ என்னாச்சு, பெங்களூருக்கும் ஒசூருக்கும், அதாவது கர்நாடகாவுக்கும் தமிழக எல்லைக்கும் கர்நாடகா எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு விமான நிலையம் வரப்போகுது. அதே போல் குப்பம்னு ஒரு ஆந்திராவில் உள்ள ஏரியா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தை, அது ஆந்திராவில் தான் இருக்குது, அங்கே வரப்போகுது. இப்போ சென்னைக்கான சர்வதேச விமான நிலையம் வந்தே தீரும். அதற்கான இடங்களை நாங்கள் தேர்வு செய்துக்கிறோம்னு சொல்லுங்கள். சுத்தமாக வராது,
பரந்தூர் விமான நிலையத்தை காலி பண்ணிட்டோம், விமான நிலையமே கிடையாதுன்னு வந்து எந்த இடத்துலையும் வந்து சிஎம் விஜய் மென்ஷன் பண்ணல என்பது தான் உறுதியான தகவல். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் முதல் பேச்சு அவங்க எம்எல்ஏ இன்றைக்கி தான் முதல் பேச்சு பேசியிருக்காங்க. குடியாத்தம் எம்எல்ஏ சங்கீதா அவர்கள் குறிப்பாக வந்து அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வருது, ஆனால் வந்து மக்களுக்கு எதுவுமே வந்து வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்தந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை முதல் தடவை பேசுகிறேன், அந்த பேச்சு கூட நான் பார்த்தேன். நான் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப உருக்கமாக சொல்லியிருந்தாங்க. என்னுடைய தந்தை வந்து ஒரு விஓவாக இருந்து லஞ்சம் வாங்காமல் ரிட்டையர்ட் ஆனவர். எங்கள் தாய் வந்து அங்கன்வாடி ஊழியராக இருந்து அவங்களும் பணியாற்றியவங்க. வந்து நான் வந்து ஒரு ஆங்கிலம் படித்த ஒரு பெண்ணாக இருந்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்களால் ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்த நான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கி வந்திருக்காங்க. குடியாத்தம் சொன்ன மாதிரி வந்து வடார்காடு மாவட்டத்தினுடைய மிக பின்தங்கிய பகுதி. இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 2 பகுதிகள் உள்ள ஒரு பகுதி வந்து பொதுவாக வடார்காடு, திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள். அங்கேருந்து ஒரு பெண் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய முதல் பேச்சு கவனிக்கத்தக்க பேச்சு. இது உண்மையிலே ஒரு திட்டம் வருது, அந்த திட்டங்கள் மக்களிடம் போய் சேரலை அப்படின்ட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, பார்க்குறாங்க. அதை தாண்டி வந்து ஒரு அதிகாரிகள் போய் சொல்லணும், அதிகாரிகள் வந்து அதை விளக்கணும் அப்படின்ட்டு வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். வந்து போய் நீங்கள் தெரியப்படுத்தணும். முழுமையாக தெரியாது இல்லை. இப்போது உண்மையிலே ஒரு இது சொல்கிறோம், வந்து ஒரு தாய் மாமன் சீர் அப்படின்ற ஒரு விஷயம், அது யாருக்கு கிடைக்கும், அதுக்கான தகுதி என்ன, அது யார் அப்ளை பண்ண முடியும்? ஏன்னா இப்போ இது கூட சிலிண்டர் 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. 6 சிலிண்டருக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா, ஆண்டு வருமானம் 2.5 லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு 6 சிலிண்டர் அப்படின்னு. இதை மக்களுக்கு போய் சொல்லணும்னு அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அரசு அலுவலகம், ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, இது உங்களுக்கு தகுதி கிடையாதுங்க, இதுக்கு நீ இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கினுவா, இல்லைன்னா வேற ஒரு இது வாங்கினுவா, இல்லை நீங்கள் அன்ஃபிட் இது கிடையாது அப்படின்போது அவன் அங்கே சோர்ந்து போயிடுறான். அந்த மக்கள் தெரியாத மக்கள், அவங்களுக்கு நீங்கள் விளக்கணும். எப்பா இந்த தகுதி இருக்குதா, உனக்கு இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குதா, உங்ககிட்ட வந்து வருமானம் இவ்வளோ இருக்குதா, ஆடு மாடு இவ்வளோ இருக்குதா அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை நீங்கள் சொல்லணும், அதிகாரிகள் போய் சொல்லணும். அது உண்மையிலே நான் அவங்களுடைய ஸ்பீச்சை நான் வரவேற்கிறேன். வந்து ஏன்னா இன்னும் பாமர மக்கள், இன்னும் படிக்காத மக்கள், தெரியாத மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நலத்திட்டங்களை போய் கொண்டு போய் அதிகாரிகள் தான் சேர்க்க முடியும். வந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் சேர்க்கலாம். வந்து அதிகாரிகள் விளக்கி சொல்லணும். இன்றைக்கி விளக்கி சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் அதை விளக்கணும். இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு, நல்ல ஒரு கோரிக்கை, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு எம்எல்ஏ முதல் முறையாக பேசியிருந்தாப்புல உசிலம்பட்டு தொகுதி எம்எல்ஏ விஜய் அவர்கள். அவரும் வந்து ஒரு உருக்கமான இதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாப்புல. நான் வந்து ஒரு சாமானியனை வந்து இங்கே எம்எல்ஏவை கொண்டு வந்தது வந்து டிவிகே அரசு தான், சில பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீர் பிரச்சனை இது எல்லாமே வந்து சேர்ந்து சொல்லியிருந்தாப்புல. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் என்னென்னா, நீங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஒன்று வந்து முதல்வரை வந்து பாட்டு பாடுறீங்க, தப்பில்லை. வந்து அப்புறம் வந்து புகழுறீங்க. அது விஜயே விரும்ப மாட்டார். அவர் நடிகர் விஜயாக இருந்த பொழுது பத்திரிகையாளர் நாங்கள் போயிட்டு ஏதாவது அவரை வந்து ஐஸ் வச்சு பேசுகிற மாதிரி இருந்தால், அண்ணா நிறுத்துங்கண்ணா, வேணாண்ணா அப்படின்ட்டு வந்து அப்படியேப்பட்டவர் வந்து உண்மையாக அதுதான். அதனால் நீங்கள் சட்டசபையில் அவரை வந்து மனசை குளிர்விக்கணும், அடுத்து ஏதாவது வாங்கினா அவர் நல்லா கண்டுபிடிக்கிற ஆள். வந்து நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் வேணாம், சாதாரணமாக நீங்கள் பேசுங்க, சாதாரணமாக உங்கள் கோரிக்கை வைங்க. நீங்கள் ஏன்னா எதிர்கட்சிகள் இதை ஒரு விமர்சனமாக பண்ணுறாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய இதுதான். நம்ம ஒரு சாமானிய மக்கள் எங்கேயோ இருந்தோம், நம்மளை வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் இங்கே வந்து கொண்டு வச்சிருக்காருன்னா, அது உங்களுடைய தலைவருடைய முகத்திற்காக கிடைத்த வாக்கு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளையில் இன்னி வரும் காலங்களில் அந்த புகழ் பாடுறதை ஐஸ் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக நறுக்கு சுருக்குன்னு ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. அதை விரும்பக்கூடியவர் தான் சிஎம் விஜய். அதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது. சார் இன்னொரு வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருந்தது. போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு டிரைவர் கண்டக்டர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாப்புல, உங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்களா, அது மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களும் வந்து உங்களுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான், அதனால் முக்கியமாக மகளிர்கள் எங்கே கை போட்டாலும் வந்து நீங்கள் வந்து வண்டி நிறுத்தி அவங்கள ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சோஷியல் மீடியா வைரலாக போயிட்டுருக்கு. அவருடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? சூப்பரான ஒரு விஷயம் ஹரி. என்னென்னா, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு இலவச பாசன் கொடுத்தப்போ பல ஊர்களில் டிரைவர் கண்டக்டர் நிறுத்த மாட்டாங்க தெரியுமா? அடி நடிச்சுன்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் வராது.
ஜனங்க பூரா ஏற்றி விட்டாலும் நிற்காது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பசங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு 10 அடி 5 அடி போய் பஸ்ஸை நிறுத்துவாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாகி போச்சு. அப்போ என்ன ஆகி போச்சு, மாணவர்களாக நான் ஓசியில் பயணம் பண்ணுறது உங்களுக்கு இதுவும் இல்லையா அப்படின்ற கேள்வி அது பெரிய விவாத பொருளாகி அதுக்கப்புறம் வந்து சுற்றறிக்கைலாம் அனுப்பிச்சாங்க. ஒவ்வொரு ஜிஎம்முக்கும், ஒவ்வொரு வட்டார போக்குவரத்து கழகத்தினுடைய ஜெனரல் மேனேஜருக்கும் அறிக்கை அரசாங்கத்திலேருந்தே அனுப்பிச்சாங்க. மாணவர்களை நின்று ஏற்றிக்கிட்டு போனோம், நீங்கள் வந்து அவங்கள வந்து எந்த விதத்தில் அழகழிக்கக்கூடாது, பாதி பேரை விட்டு மீதி பேரை ஏற்றின்னு போகக்கூடாது. நீங்கள் கடந்த ஆட்சியில் தான் நினைக்கிறேன், வேலூர் திருப்பத்தூரில் ஒரு பள்ளி மாணவி அரசு தேர்வு எழுதுறதுக்காக போனபோது அந்த பஸ்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஏற்றாமல் அதை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த மாணவி யாரோ கொண்டு போய் ஏற்றி போய் அந்த தேர்வு எழுத வச்சாங்க. வந்து இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த ஒரு கசப்பான சம்பவங்கள். வந்து ஏன்னா பயணிகள் வந்து துச்சமாக மதிக்கிறது. இப்போ கூட பாருங்கள், இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு, எல்எஸ்எஸ் அது மாதிரியான பேருந்துகளில், ஏசி பேருந்துகளில் மகளிர் பயணிக்கலான் போது அவர்களை எந்த விதத்தில் நீங்கள் தரைக்குறைவாக இது பண்ணக்கூடாது. அரசு ஊழியர்கள் இதை வந்து அமைச்சர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு அறிக்கையை கண்டிப்பாக அமைச்சிருப்பாங்க. அதே வேளையில் ஒவ்வொரு அதிகாரியும் போய் இதை சொல்லணும். இப்போ கூட சமீபத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத் தூத்துக்குடி பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பஸ் நிறுத்தத்தில் இந்த பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கோரிக்கையை சோஷியல் மீடியாவில் வச்ச உடனே அவர் நேராக களத்துக்கே போயிட்டு எந்தெந்த பேருந்து நிறுத்தலையோ அவங்க கூப்பிட்டு நிறுத்தி அந்த கண்டக்டருக்கு டிரைவர்கிட்டையும் தயவு செய்து இங்கே நிறுத்தாமல் பண்ணி நான் வாட்ச் பண்ணுவேன், தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு அமைச்சரே நேரடியாக போய் சொல்லும் பொழுது அந்த பஸ் டிரைவர்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.